ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராக்கி சுபா vlogs. இன்றைக்கி நாங்கள் டூ வீலரில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் தான். எதுக்குன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காக மாடல் ஷூட்ஸ் அண்ட் அப்கமிங் ப்ரைடலுக்கு நான் வந்து மேக்கப் வேனிட்டி செட் பண்ணணும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, தூக்கி போட்டேன். ஸோ புது பிராண்ட்ஸ் அண்ட் நிறைய நியூ பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன். எப்போவுமே எக்மோரில் ஒரு ஹோல்சேல் மேக்கப் ஷாப் இருக்கும், அங்கே தான் வந்து நான் வாங்குவேன். அதுக்காக நம்ம காரில் போனோம்னா செம்ம டிராஃபிக்கில் மாட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெட்ரோவில் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ வந்து ஒரு 2 minutes தான். ஸோ ரீச் ஆகிடலாம். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களால், அதுவும் சென்னை மேக்கப் ஆர்டிஸ்டால் ரிலேட் பண்ண முடியும் நான் எந்த ஷாப் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஞ்சல்ஸ் தான் எக்மோரில். அங்கே கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இப்போ எல்லா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸுமே அங்கேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்மளுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ கீழேயே நாங்கள் வந்து ஒரு ஷாப்பில் லஞ்சு சாப்பிட்டுட்டு நான் வந்து மேலே போயிட்டேன். எல்லாமே நான் வாங்குறது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் தான், எதுவுமே நார்மல் பிராண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும் பிராண்ட்ஸை பார்த்துட்டு. ஸோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஷேட்ஸ் அண்ட் நியூ லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே, செட்டிங் ஸ்ப்ரேலேருந்து எல்லாமே எவ்வளோ மேக்ஸிமம் குவாலிட்டியாக வந்து நம்ம வந்து பிரைட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் பார்த்துட்டு நான் எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கினேன். அண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஹேர் கிளிப்ஸ், ஹேர் ஆக்சசரிஸ் இதெல்லாமே வந்து நான் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்கமிங் ப்ரைடலுக்காக நம்ம பேக்கேஜில், நம்மளோட பேக்கேஜ்லேயே வந்து நான் வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் வந்து உங்கள் வெட்டிங்க்கு புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் அனுப்புவேன், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இப்படி தேவையான ஒரு இது பார்த்து வாங்கினதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 51,000 ஆகிடுச்சு. நான் வீட்டில் வந்து டீட்டெயில் தான் அந்த பில்லை வந்து காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு செப்பரேட் பில்ஸ் போடுவாங்க ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி. ஸோ பர்சனலாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும், பல்காக வாங்கிட்டோம். ஸோ இப்போ தெரியும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட சார்ஜஸ் ஏன் இவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை ரிலேட் பண்ண முடியும். அண்ட் கிளையன்ட்ஸ் அண்ட் பிரைட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஸோ இதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரில, பட் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து ஒரு 4 to 5 hours கிட்டே எனக்கு அங்கேயே போயிடுச்சு. நான் பாப்பாவை வந்து அக்கா கிட்ட தான் விட்டுட்டு வந்திருந்தேன். ஸோ முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் வந்து வாங்கின பில்ஸு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பொய் சொல்கிறேன்னு கூட நினைக்கலாம், பட் இதுதான். ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட் பில் போடுவாங்க. ஸோ போட்டுட்டா மொத்தமாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. அரௌண்ட் 6:45 ஆகிடுச்சு. அங்கேயே லேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பர்ச்சேஸ்ன்னு. ரொம்ப தேவையான பொருள் தான். ஆல்ரெடி நான் அப்பப்போ கொஞ்சம் வாங்கி சேர்த்துருந்தாலும் ரொம்ப திருப்பி அப்கிரேட் பண்ணணும். தேவையான பொருள் வாங்கினதுக்கே எனக்கு அரௌண்டு 51,000 ஆச்சு. ஈவன் நான் வந்து பில் கூட ஆட் பண்ணியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் மேக்கப் ஆர்டிஸ்டோட ஜாப். இது தான். ரொம்ப அப்படியே மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் ஈஸியாக அந்த ஒர்க்குக்கு வந்துடலாம் அப்படின்னும் கிடையாது. அண்ட் வந்தால் நம்ம சர்வைவ் பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு மாதமும் என்னென்ன புது ப்ராடக்ட்ஸ் வருதோ அதை டெஸ்ட் பண்ணி நம்ம ப்ரைடுக்கு அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக சம்பாதிக்கிறது வந்து ஒன்லி வந்து சேவிங்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு விஷயத்துக்கு நம்ம வாங்குகிறோம் அந்த அமௌண்ட் அப்படின்னா அது திருப்பி நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணி எக்ஸ்பயர் ஆகாமல் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரைடலுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு பார்கெயின் பண்ணாதீங்க. ரொம்ப நான் பெரிய ஆர்டிஸ்ட்டை பற்றி பேச விரும்பலை. நான் என்னை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அண்ட் அதர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பற்றியும் நான் பேசலை. இட்ஸ் ஒன்லி அபவுட் மீ. நானே வந்து ஒரு செஷனுக்கு ரொம்ப நாமினலாக சார்ஜ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து இதுக்கு இவ்வளோ பண்ண முடியாதா, இவ்வளோ குறைக்க முடியாதா, வெளியில் இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னா தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ் டிஃபர் ஆகும், ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ணுற எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சேம் கிடையாது. இப்போல்லாம் மூளைக்கு மூளை மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து 5,000 ரூபாய்க்கே ப்ரைடல் ஜுவல்லரியோடு பண்ணுறாங்கன்னா ஓகே பண்ணிக்கோங்க. பட் அங்கே வந்து குவாலிட்டி இருக்குமா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மேக்கப் லுக் இருக்குமா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டே இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. ப்ளீஸ் குவாலிட்டி ஆஃப் த மேக்கப் பாருங்கள். அண்ட் அவங்க எவ்வளோ பிரைட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள், ட்ரையல் எடுங்க. இஃப் யூ ஆர் ஓகே புக் பண்ண போகிறீங்க. 5,000 ரூபாய்க்கு எனக்கு ஜுவல்லரியும் கூட மேக்கப்பும் பண்ணு அப்படின்னா அது எப்படி ப்ராஃபிட் எங்களுக்கு இருக்கும்? ஸோ பிராண்ட்ஸ் இவ்வளோ நாங்கள் காஸ்ட்லியாக ஹையர் எண்ட் பிராண்ட்ஸ் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏதோ வந்து லோ பட்ஜெட்டாக ஒரு 2-3 பிராண்ட்ஸை வாங்கி வச்சுட்டு அதில் மேக்கப் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு மாதமும் எங்களுக்கு வந்து அது நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் வாங்குகிறோம். அப்படி இருக்கும் போது அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து
செலவாகும் எவ்வளவோ இருக்குது, அசிஸ்டண்ட் பே இருக்குது, நம்ம வந்து ஒர்க் சார்ஜ் இருக்குது. ஸோ இவ்வளவும் இருக்கிறதுனால தான் அந்த அமௌண்ட்டு. மற்றவங்க மாதிரி அப்படியே ரொம்ப ஹையராக இவ்வளோ செஷனுக்கு 1 செஷனுக்கு வந்து 50K, ஒரு செஷனுக்கு 1 lakh அப்படின்னு நம்ம வாங்கலை. நானே ரொம்ப நாமினலாக ஓகே, நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்ல குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கும் இருக்கணும், நல்ல பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் கிளையண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அண்ட் நம்ம கம்மியான அமௌண்ட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம பண்ணுறோம். ஸோ தட் நீங்கள் ஜுவல்லரியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து என்னோட பேக்கேஜில் ஜுவல்லரி ஆட் பண்ணலை, பிகாஸ் நான் நாமினலாக சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் குவாலிட்டி ஆஃப் த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் தான், எல்லாமே குவாலிட்டியான பிராண்ட்ஸ், எக்ஸ்பயர்ட் பிராண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு பிரைட்ஸோ கிளையண்ட்ஸோ ஹூஎவர் தயவு செஞ்சு வந்து பார்கெயின் பண்ணாதீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 500 1000ங்கிறது நம்ம வந்து பார்கெயின் பண்ணுறதுங்கிறது பரவாயில்ல. பட் 5000 ரூபாய்க்கு எனக்கு இவ்வளோ பண்ணி கொடுங்க, என்னோடய பட்ஜெட் வந்து 8000 ரூபாய் தான், ஸோ அதுக்கு எனக்கு எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? அண்ட் என்னோடய பட்ஜெட் இவ்வளோ தான் இருந்தது, நீங்கள் ஜுவல் ப்ரொவைட் பண்ணல, நீங்கள் ஃப்ளவர்ஸ் ப்ரொவைட் பண்ணல, ஓகே நான் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன், எனக்கு பர் செஷனுக்கு 30,000 கொடுக்குறீங்களா? பர் செஷனுக்கு நான் ஜுவல்லரியும் கொடுக்குறேன், ஃப்ளவர்ஸும் கொடுக்குறேன், நீங்கள் கேட்குற எல்லா நெயில்ஸும் எல்லாமே நான் கொடுக்குறேன். பட் பர் செஷனுக்கு இவ்வளோ கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அதுதான் நான் வந்து பர் செஷனுக்கு கம்மியாக, அதாவது பேசிக்லேருந்து நான் சார்ஜ் பண்ணுறேன். அதாவது மினிமலாக எனக்கு வந்து கஷ்டப்படுறவங்க, என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் பேக்கேஜஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் லக்ஸூரியாக எனக்கு நான் மேக்கப் லவ்வர், எனக்கு மேக்கப் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஈவன் டேலன்னு சொல்லி அந்த லெவலுக்கு நம்ம ஹையர் பட்ஜெட்ஸ் வரைக்கும் நம்ம பேக்கேஜஸ் வச்சுருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய் அப்படின்னு குறைக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ரொம்ப தயவு செஞ்சு ஒரு 4000 5000லாம் நீங்கள் குறைச்சிங்கன்னா டெஃபினட்டாக அது எங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது, ரொம்ப லாஸ். அதை நாங்கள் வந்து பண்ணுற ஒர்க் டைமும் எங்களுக்கு லாஸ், எங்கள் ஹெல்த்தும் போயிடும், அண்ட் எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பேவுமே இருக்காது. ஸோ அண்ட் இன்றைக்கி என்னுடைய வெட்டிங் டே ஆக்சுவலி. ஸோ வெட்டிங் டே எங்களால் செலிப்ரேட்டே பண்ண முடியல, பிகாஸ் டெய்லி நாங்கள் ஏதாவது செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் நான் வந்து ஒரு ஷூட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நாளைக்கு. ஸோ அதுக்கான வீடியோஸும் கண்டிப்பாக நான் செப்பரேட்டாக போடுறேன், நான் எப்படி ஷூட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ப்ராடக்ட்ஸை நான் வாங்கணும், அதுக்கான ஜுவல்ஸ் காஸ்ட்யூம்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு இந்த டென்ஷனில் தான் இன்றைக்கி போதே தவிர பெருசாக எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இனிமேல் தான் நாங்கள் வந்து எங்கள் சைடில் எல்லார் வீட்லேயும் போயிட்டு நாங்கள் பிளெஸ்ஸிங்ஸே வாங்கணும். எனக்கு காலையிலேருந்து இதுவே டைம் கரெக்டாக இருக்குது. இதில் நடுவில் பாப்பா வேறு. ஸோ பாப்பாவை நான் வந்து எங்கள் அக்கா வீட்டில் தான் விட்டுட்டு போனேன். ஸோ அவனையும் போய் இப்போ தான் பார்க்கணும். இவ்வளோ நாள் வந்து எங்கள் 2 பேரோட லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இதுக்கப்புறம் எங்கள் லைஃப் ஃபுல்லாகவே வந்து பேபியை இது பண்ணி தான் இருக்குது. ஸோ எங்கே போனாலும் ஐயோ அவன் சேஃபாக இருக்கானா அப்படிங்கிற யோசனையிலே தான் இருக்குது. என் ப்ரைடல் ஒர்க்ஸுமே நான் எப்படி இப்போ இனிமேல் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரில. பட் என்னால் என்னோடய பிஸ்னஸையுமே விட முடியல, அதுதான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஸோ நடுவில் நம்ம கேப்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பியும் எதுவுமே நம்மளுக்கு வராது. ஸோ ப்ரைடல் ஒர்க் போனோன்னா ஆப்வியஸ்லி அங்கே எவ்வளோ ஹார்ஸ் கணக்கில் நான் அங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை 2-3 இடம் வந்து அவுட் ஸ்டேஷன் வேறு ஒத்துட்ருக்கேன். ஸோ பேபி எப்படி கூட்டிகிட்டு போகிறது, இன்னும் அவனுக்கு 3 months கூட ஆகலை, இப்போ தான் ஆகவே போகுது. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது இப்படின்னு நிறைய ட்ராமாஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக எல்லோரும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கிளையண்ட்ஸாக ப்ரைடல்ஸாக தயவு செஞ்சு நீங்கள் புக் பண்ணலனாலும் பரவாயில்ல, பட் அவங்கக்கிட்ட வந்து பேசி டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. இல்லையா அவங்களுக்கு லாஸில் அவங்கள புக் பண்ணி அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக மேக்கப் வேனிட்டி எப்படி செட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் டெஃபினட்டாக. அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், கிளையண்ட்டை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது, நிறைய கிளைண்ட்ஸ் நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணால் எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இனிமேல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் கண்டினியூஸாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸையும் போடலான்ட்டு மைண்டில் வச்சுருக்கேன். டெஃபினட்டாக வந்து இந்த வீடியோ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களால் ரிலேட் பண்ண முடியும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.